இந்த வெள்ளத்தாயி எதுக்குடி இப்படி அழுதுகிட்டு இருக்கவ? ம்? ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இப்படி அழுது அழுது ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? ம்? போனவங்களை அனுப்பி வச்சாச்சு. இனி எதுக்கு சும்மா அழுதுகிட்டு இருக்க? ம்? நம்ம பிள்ளைங்க போனப்போ கூட நம்ம இந்த அளவுக்கு அழுகலடி. உடஞ்சு போய் கூட மூளையில உட்காரல. ஆனால் இப்படி நம்ம பெத்த பிள்ளைங்க கூட இல்லை. அப்புறம் எதுக்கு அழுவுற? விடு. நானே எல்லாத்தையும் மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி அழுது அழுது ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறது? சொல்லு பார்ப்போம். ம் அந்த பிள்ளைங்க இங்கே இருக்கிறேன்னு தானே இருந்துச்சுங்க. நம்மளா தானே வலுக்கட்டாயமாக பொய்ய சொல்லி அனுப்பி வச்சோம். அப்படி இருக்கும்போது தப்பு நம்ம மேலே இருக்கும்போது அதுங்களை நொந்து என்னடி ஆக போகுது? இல்லைங்க, மனசு கேட்கலங்க. எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த புள்ள வெறும் வாய் வார்த்தைக்காக என் அம்மானு கூப்பிடல, வாடி மனசுல இருந்து தான் கூப்பிட்டா. இதுவே அவங்க பெத்த தாயா இருந்தா இப்படி பிள்ளைய துரத்தி விடுவாங்களா? அவங்க அப்பா தான் சின்ன வயசுல இருந்து பாசமே காட்டினதில்லைன்னு சொன்னா. ஆனா நம்ம கிட்ட அந்த உறவை நான் இங்கேதாம்மா பார்க்குறேன்னு சொன்னான். அப்படி இருக்கும்போது அவளை துரத்தி விடும்போது அவன் என்ன நினைப்பான்? அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா? விடு வெள்ளத்தாயி, விடு. நானே மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். நீ அந்த மாதிரி தேத்திக்கிட்டு இரு. என்னமோ தெரியலங்க, மனசு தேத்த முடியல. அதுங்க ஞாபகமாகவே இருக்கு. கண்ணை மூடனாலே 2 பிள்ளைங்களும் சுற்றி சுற்றி வந்தது தான் ஞாபகம் இருக்கு. எம்பிட்டு கஷ்டப்பட்டாலும் 2 சிரிச்ச முகமாக நம்மளை கூப்பிட்றதா இருக்கட்டும், வைக்கிறதா இருக்கட்டும். அம்மா நீங்கள் சாப்பிடாதீங்க, இதை தான் சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அம்மா நீங்கள் சமைக்காதீங்க, இங்கே நம்ம வீட்டில் நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஆசையும் பாசமாக சாப்பாடு ஆக்கி கொண்டு வந்து போட்டு கொடுக்குங்க. இனி யாருங்க நமக்கு எல்லாம் செய்வா சொல்லுங்க? விடு வெள்ளத்தாயி, விடு. நல்லா இருந்துட்டு போட்டோம். அதுங்க நம்மளை என்ன தூக்கி வீசிட்டா போனுச்சுங்க. விடு. நம்மள அந்த பிள்ளைங்கள வெறுத்துட்டா என்னங்க பண்றது? இங்கே பாரு, அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி கிடையாது. இதுங்க ரெண்டும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நம்மளை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இப்படி பேசுனதுக்கான காரணம் ஒரு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்போ புரிஞ்சுக்குவாங்க. அதுங்களை இங்கே இருக்க வைக்கலாங்க. ஆனால் நாளை பின்ன ஒரு பெத்தவ கிட்ட இருந்து பிள்ளைய பிரித்து நம்ம சுயநலத்துக்காக வச்சுக்கிட்டோன்னு 4 பேர் நாக்கு பல்ல படப்ப பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஊரில் பேசுகிற வாய் பேச தான் செய்யும். உனக்கும் எனக்கும் தானே தெரியும். விடு. கொஞ்சமாவது காத்தோட்டமாக வெளியே வா. கொஞ்சம் எல்லா பக்கமும் சுற்றி எல்லாம் போயிட்டு வருவோம். வெளியே போனாலே அதுங்க 2 ஞாபகமாக தாங்க இருக்கு. அந்த எதிர்த்த வீட்டை பார்த்தாலே அந்த பிள்ளைங்க ஞாபகமாக தான் இருக்கு. தினந்தோறும் அம்மா சண்டை போடாதீங்க, ஐயா சண்டை போடாதீங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி நம்ம 2 பேர்த்தையும் பேசிக்கிட்டே இருக்குங்க. இனிமே யாருங்க நம்மளை நீ சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவா? விடு விடு விடு. அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம்ல, அவங்க அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே பிள்ளைங்களை சேர்த்துக்கலன்னு வையே, நான் போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன். நீ கவலைப்படாமல் இரு. ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் அவள் துரத்தி விட்டான்னு வைங்களேன், அவளை மனுஷியே கிடையாது. உண்மையே சொல்கிறேன். விடுமா வெள்ளத்தாயி, விடு. காஞ்சனா, இங்கே பாரு காஞ்சனா, ஒரு வார்த்தை சொன்னதுக்கெல்லாம் இப்படி கோவிச்சுக்கிட்டு போனால் என்ன அர்த்தம்? உங்கள் அப்பா அப்படி என்ன பெருசாக தப்பாக பேசிவிட்டாருன்னு நீ இப்படி கோவப்படுற? போதும்மா போதும். உங்கள் வீட்டுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வருவேன்னு கூட நினைக்காதீங்க. நான் செத்தா கூட கோணி துணி கூட கொண்டு வந்து எனக்கு போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்படி எதுவும் நான் செத்து போனால் கூட நீங்கள் கொடுக்குற கோணி துணியால் என் உடம்பே வேகாது. தயவு செஞ்சு என்னை பார்க்குறேன், என் புள்ள அப்படி இப்படின்னு தயவு செஞ்சு அங்கே வந்துடாதீங்க. காஞ்சனா, இங்க பாரு, எதை எடுத்தாலும் எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவு பண்ணாத. உடனே உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்தா எப்படி? கொஞ்சமாவது சொல்றதை கேளு. இஷ்டத்துக்கு நீ பண்ணாத. இங்க பாருங்க, நீங்க யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம், உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். உங்கள் தரத்து பிள்ளைங்களையே நீங்கள் இவ்வளோ அடிமையாக நடத்துகிறீங்களே,
அப்பயே புரிஞ்சிருந்துருக்கணும். இந்த ஆளுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி தான் ஆவோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த முட்டாளுக்கு அது புரியல. அந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கும்போது தான் புரியுது எந்த அளவுக்கு இந்த வீட்டில் ராணி கஷ்டப்பட்டிருப்பான்னு. இப்போ புரியுது. ஒரு வார்த்தை சொன்னதுக்கே என்னால் இந்த இடத்துல உடலை கூசி நிற்க முடியலை. ஆனால் அவள் எத்தனை நாள் இந்த வீட்டில் எல்லாராலையும் பேச்சும் ஏச்சும் வாங்கியிருப்பா. இப்போ தான் புரியுது. பெத்த அவருக்கே அவரோட பிள்ளையோட அருமை தெரியல. என்னோட அருமை எப்படி உங்களுக்கெல்லாம் தெரிய போகுது? ஏண்டி அவளும் நீயும் ஒன்னா? போதும்மா போதும். உன்னோட அவளும் நீயும் ஒன்னா, இவளும் அவனும் ஒன்னான்றதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். கஷ்டமோ நஷ்டமோன்னு அவன் கூடயே இருந்துடணும்னு. இப்போ கூட நான் போனால் என்னை தாராளமாக வீட்டில் சேர்த்துக்குவாங்க. ஆனால் உங்களை மாதிரி என்றைக்கும் அவங்க வெறுவை பேசுனது கிடையாது. இப்போ கூட அந்த ஆள் சொல்லி காட்டுறது பணத்துக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான். அந்த பணத்தை கூட நீங்கள் தானே வாங்கி அனுபவிச்சிங்க, நான் ஒன்றும் அனுபவிக்கலையே. அப்படி இருந்தும் என்னை இந்த அளவுக்கு நீங்கள் நோகடிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிமிஷம் சொல்கிறேன், எனக்கே நாளை பின்ன ஒரு குழந்தையோ குட்டியோ பிறந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் 2 பேருமே வந்துடாதீங்க. இப்படி ஒரு பிள்ளை இருக்குன்றதே நீங்கள் மனசில் கூட நினைக்காதீங்க. இந்த காஞ்சனை செத்துட்டான்னு நினச்சிக்கோங்க. இனிமேல் யாராவது உங்ககிட்ட உங்கள் பிள்ளை வாழா வெட்டியா வந்துட்டாளா அப்படி இப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தை தான், அவள் செத்துட்டாங்க, உசுரோட இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. அது போதும். உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நானும் இங்கே வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். என்னடி காஞ்சனா, 3வது மனுஷங்க அப்படி சொன்னாங்கன்னு தானடி உங்கள் அப்பா வந்து சொன்னார். இதில் நான் ஏதாவது சொன்னேனா? ஏன்டி இப்படி பேசுகிற? அம்மா, உனக்கு உன் புருஷன் தேவை, உன் புருஷனுக்கு நீ தேவை. உங்கள் யாருக்குமே பிள்ளைங்கன்றது தேவையே இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ராணியும் தெரிஞ்சனும் இந்த வீட்டில் வடித்த கண்ணீருக்கு அர்த்தம் இப்போதான் எனக்கு புரியுது. சொந்த வீட்லேயே ஏதாவது 3வது மனுஷங்க மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. உங்களெல்லாம் அப்பா அம்மான்னு சொல்லவே அம்பட்டி கேவலமா இருக்கு. உங்களோட இருந்து எவ்வளோ பெரிய பாவம் பண்ணி இருக்கேன்னு இப்பதான் புரியுது. ராணியும் தெரிஞ்சனும் எம்பட்டி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அந்த வீட்டில். போறேன், திரும்பி எப்பயும் எக்காரணத்தை கொண்டு நான் வரமாட்டேன். அப்படியெல்லாம் பேசாதடி. போதுமா போதும். உங்க நீலி கண்ணீரெல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது. அவன் என்னை துரத்தி விட்டா கூட நான் இங்கே வரமாட்டேம்மா. உங்களுக்கு எப்பயும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். காஞ்சனா, எம்மாடி இங்க பாருமா, நான் கூட கூட்டிட்டு வந்து விடுறேன், நீ கம்முனு இருமா. இப்போ கூட உன் பிள்ளைங்க இருக்கணும்னு உனக்கு சொல்ல வாய் வரல, கூட்டிட்டு போய் விடுறியா? அட போயா, கூட்டிட்டு போய் விடுறானாமா. கூட்டிட்டு போய் எனக்கு என்ன போக தெரியாதா? கை காலன்னு முடமாவா இருக்கு. நான் போய்க்குவேன். உன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்க. வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? அவ தான் 1ன்னு சொன்னா 9ன்னு சொல்லுவா. இவகிட்ட போய் நீங்க அதை இதுன்னு சொல்லி இப்ப பாருங்க. இங்க பாரு, நீ வீட்டுக்குள்ள இருக்க, வெளியில 4 இடத்துக்கு போய் பாத்தீனா தானே ஆம்பளைங்க எப்படி பேசுறாங்கன்னு தெரியும். பொம்பளைங்க கூட ஆளை முன்ன விட்டு பேசுவாங்க, ஆம்பளைங்க சிரிச்சுக்கிட்டே நக்கல் அடிச்சு பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு பார்த்தா தானே உனக்கு அது தெரியும். வாயா, வா வா. என்ன நீங்க தோட்டத்துல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்களும் வந்துட்டீங்க? தோட்டத்துல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் தான் அப்பா வாங்கப்பா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோன்னா, என்னடான்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டான். வாங்க வாங்கன்னு. அதுவும் சரி வந்துட்டேன். என்னடா வேலைக்கு போனீங்க, கிடைச்சதா? அம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. இப்பதான்டா பெத்த வயிறு குளிர்ந்து போயிருக்குது. என் பிள்ளை காலத்துக்கு வேலைக்கே போக மாட்டான் போல, வேலையே கிடைக்காது போலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ராசி இல்லாதவனா இருக்கானேன்னு நினைச்சேன். எது நினைச்சாலும் கிடைக்கலையேன்னு இப்பதான்டா மனசுக்கு நிறைவா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு நீ எல்லாம் நல்லதே நடக்கும். போடா, முதல்ல போய் உங்க பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு போ. பெரியப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. நல்லா இரியா, நல்லா இருவடிவு. இனிமே உனக்கு எல்லாமே ஏர்மோகம்தான், நீ கவலையே படாத, சரியா? நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த வேலையே கிடைச்சிருக்காது பெரியப்பா. டேய், என்னதான் வழிகாட்டியா இருந்தாலும் அந்த வழியில போறதுக்கான தைரியமும் திறமையும் உனக்கு இருந்தா மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். நாங்களாம் வழிபோக்கர்கள் தான், உனக்கு வழிகாட்ட மட்டும்தான் முடியும். உனக்கு செல்ல வேண்டிய இடத்துக்கு அனுப்ப முடியாது. இனிமே நீ தான் திறமா இருந்து புத்தியா பொழைச்சு முன்னுக்கு வரணும். இல்லை பெரியப்பா, அங்கே எல்லாரும் இந்த ஊரை விட்டு போனால் உங்களை யாருன்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஆஃபீஸில் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுனாங்க தெரியுமா?
அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இப்பயே புல்ல இருக்குது. எப்படி பெரியப்பா இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் ஐயா, என்னைக்கும் இடது கைக்கு செய்யறது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், அம்பிட்டு தான். ம், ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. எம்மாடி, தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சதை சமைக்கணும். டேய் போய் ஒரு கோழி எடுத்துட்டு வாடா. சரிண்ணே, தா உடனே போறேன். இங்க பாரு, எதை பத்தி 2 பேரும் கவலைப்படாதீங்க. இனிமே பையன் வேலைக்கு போவான், அவன் உங்க 2 பேத்தையும் காப்பாத்துவான், சரியா? சரிண்ணே. நீ இல்லைன்னா இதுவும் நடந்திருக்காதுண்ணே. அட போடா போடா, இப்பதான் உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. போ போ எம்மாடி, நீயும் போமா. சரிங்க மாமா, சமையலுக்கு தேவையான ரெடி பண்றேன். இங்கே பாருப்பா, உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்கடா. அவங்களுக்கு ரொம்ப நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்கள யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்னு கைக்குள்ளேயே வச்சு நான் இத்தனை நாளாக காப்பாற்றிட்டேன். இனிமே எல்லா பொறுப்பும் நீ தான் பார்த்துக்கணும், வச்சுக்கணும், புரியுதா? சரிங்க பெரியப்பா. என்னைக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்கள மட்டும் விட்டுறக்கூடாது, சரியா? அவங்க தான் நீ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தவங்க. இப்போ கூட உனக்கு வேலை கிடைச்சதுனோடனே அம்புட்டு சந்தோஷம் 2 பேரோட முகத்துலையும். சரிங்க பெரியப்பா. உங்க அண்ணனுங்க மாதிரி இல்லாம நீ இந்த குடும்பத்துல எல்லாத்தையும் பார்க்கணும், வைக்கணும், சரியா? அவங்கள மாதிரி விட்டுட்டு மட்டும் போயிடாத. சரிங்க பெரியப்பா, அப்படிலாம் நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஏண்டி நீயும் பாட்டுக்கு வந்து இருந்துட்ட, உன் புருஷங்காரன் எதுவும் சொல்லலையாடி? அதான் காலையிலேயும் என் புருஷன் போன் அடிச்சுட்டா. அப்படி என்ன வரலையா, வீட்டில் வேலை போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்குது அப்படி இப்படின்னு. அப்புறம் நான் இருந்துட்டு சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு முடியல, ஒத்தையில் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். சொன்னதும் உனக்கு இதே ஒரு பொழப்பு தான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சறுக்கு, அதை வச்சு அங்கே போய் உக்காந்துக்கணும் அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் உங்கள் அம்மாவோட இருக்கீங்க, இந்த எங்கள் அம்மா மயங்கி விழுந்து எம்பிட்டு கஷ்டமாகி போச்சு, நான் இல்லைன்னா அதுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு. நீ சும்மாவே அங்கே போய் உக்காந்துக்குவ, இப்போ வேற முடியலன்னு வேற சொல்லிட்டாங்களா, இனி அம்பிட்டு தான் அப்படின்னாரு. சின்ன கேஸ் ஸ்டப்புக்கெலாம் போய் உக்காந்துருக்கடி நீ அப்படின்னாரு. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் ஒன்றும் சொல்லலை. சரி சரி விடு விடு, என்ன பண்றது அப்புறம்? ஏம்மா, ஏதோ ஆட்டோ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட நிற்கிதுமா. ஆட்டோவா? யாரடி இருக்கும்? ஏங்க பயமாக இருக்குங்க. எதுக்கு பயப்படுற? விடு, பார்த்துக்கலாம். இல்லைங்க, அவங்க என்னை மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்காம எங்கே போக போகிறாங்க? இல்லை எங்கே தான் போக முடியும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கம்முனு வா, நான் இருக்கேன்ல. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் எனக்கு முழு உரிமை இருக்குது, எனக்கு ஒன்றும் எதுவும் இல்லாமல் இல்லை. என்னடி எவனும் ஆட்டோ விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க? ஏங்க யாருங்க, வலிக்குது தெரியாமல் வந்துட்டீங்களா? என்ன ஆட்டோலேருந்து இவன் வந்து இறங்கி நிற்கிறான்? என்ன பிரச்சனை படணும்னு வந்து நிற்கிறியா நீயே? இங்கே பாரு, உங்ககிட்ட நான் எதுவும் பேசலை, நான் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கேன். எது உன் வீடு இல்லை, எது உன் வீடுன்னு அவ தான் முக்கியம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போனல்ல, இப்போ என்ன வந்துருச்சான் உன் வீடு என் வீடுன்னு? பாரு, நான் கல்யாணம் பண்ணி தான் போனேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு இந்த வீடு இந்த எல்லாமே எனக்கு இல்லைன்னு ஆயிருமா? ஆ, என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்துட்டு இருக்கியா நீ? ஒழுங்கு மரியாதையே வெளியே போறியா இல்லையா? இல்லை ஊர்க்காரவங்களை கூப்பிட்டு இப்பயே அடிச்சு துரத்துவேன் பார்த்துக்க. என்னம்மா, நான் பாட்டுக்கு வந்து நிற்கிறேன், உன் பொண்ணு பாட்டுக்கு ஓவரா வாய் பேசிட்டு இருக்கு. அது சரி, நீ உன் புருஷன் வீட்டில் தானே இருக்கணும், இங்கே என்ன வேலை உனக்கு? அம்மா பாத்தியாம்மா என்னை பார்த்து எப்படி சொல்கிறேன்னு? இங்கே பாரு, என் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு நான் இங்கே வந்து கடையோ கடைன்னு கிடக்கிறேன். உன்ன மாதிரி விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரி கிடையாது. இங்கே பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, புரியுதா? இது என் வீடு, புரியுதா? மா, என்னம்மா ராணி, வெளியே வா. ஓஹோ, அந்த மகாராணி உள்ளே வந்து தான் உட்காந்துருக்காளா? வாடி பார்த்துக்குவோம். அம்மா, இப்போ உன் மருமக புள்ளத்தாச்சி புள்ள, புரியுதா? அவ வயிற்றுல ஒரு கரு இருக்குன்றத மறந்துடாத. இவ பேசுற மாதிரி நீ பேசுனேன்னு வை, அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் சொல்லிட்டேன். எல்லார்கிட்டையும் தான் சொல்றீங்கல்ல, புள்ள பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான், பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னல, அதான் இனிமே உன் கூடயே இருக்கலான்னு வந்துட்டோம். இப்போ போதுமா? உனக்கு சந்தோஷமா? ஏய், அதான் எங்கள் அம்மா பார்த்துக்க நான் இருக்கேன், நீ முதல்ல போ வெளியே. இங்க பாரு, நீ அடுத்த வீட்டுக்கு போயிட்ட, இனிமே இந்த வீட்டில் வந்துட்டு இந்த வாயாடுறது அந்த இதெல்லாம் வச்சுக்க கூடாது. ராணி, நீ உள்ள வா. நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். தம்பி, நீங்க கிளம்புங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு, நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அங்கிருந்து இங்க வந்து ஆணவத்தில் ஆடாத, சரியா? உன் வீட்டுல போய் இருக்கிற வழிய பாரு, வாய்க்கு வாய் ஆடிக்கிட்டு இருப்ப. அப்படியே என்னமோ இவ மட்டும்தான் ரொம்ப நல்லவ மாதிரியும், அடுத்தவங்களாம் இது மாதிரியும். போடி முதல்ல. நீ உள்ள வா. இங்க பாரு, இப்போ மட்டும் நீ வீட்டுக்குள்ள போன உன்னை உண்டுலன்னு ஆக்கிருவேன். இங்க பாரு, இது என் வீடு,
இங்க நான் போவேன் வருவேன், உனக்கான முடிஞ்சதை நீ பாத்துக்க. ராணி நீ உள்ள வா ராணி, நம்ம போவோம். என்னம்மா வாயை பொழுதுகிட்டு ஆளு நிக்கிற? வந்தவங்களை பிடிச்சி 4 போடு போட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. நான் பாட்டுக்கு இங்கே வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எனக்கே வந்துச்சு நிக்கிற. ஆஹா, உன் பையன் வந்துட்டான், இனிமே உனக்கு எந்த அயவு கிடையாது அப்படின்னு தான் நின்றுக்கிட்டு இருக்க. ஏண்டி வந்தது வந்துட்டான், அதுவும் இல்லாமல் புள்ளத்தாச்சி பிள்ளையா வேற இருக்கா. வந்தவளை வாயும் வயிறும் முன்னவளை போய் துரத்தி விட்டா பார்க்குற 4 பேர் ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்கடி. அப்படி சொல்லு. இப்பத்தானே நீ வலிக்கு வர. அப்போ இத்தனை நாளாக நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் தெரியல. இப்போ அவள் வந்தாலாம், அவள் வந்தோடனே உனக்கு நான் இதாக போயிட்டேன்ல. இங்கே பாருமா, இனிமே நீ கூப்பிட்டா கூட நான் இந்த பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் போகிறேன், நான் எங்கிட்டோ போகிறேன், எப்படியோ போகிறேன். ஆனால் இந்த வீட்டுக்கு மட்டும் நான் வரமாட்டேம்மா, வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேன். ஆனால் நீ வேற என்னடி பிடிச்சதுக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவ. இப்போ போனா அந்த வந்துட்டான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு வந்து தலை முழுகுன, அவன் என் புள்ளையே கிடையாதுன்னு தலை முழுகுன. இன்னைக்கு என்ன அப்படியே மாற்றி பேசுகிற? ஏதோ பெத்த வயிற்றுல ஏதோ கொஞ்சம் கோவத்தில் அப்படி இப்படி பேசிவிட்டேன், அதுக்கு என்ன பண்ணுறது? நீ எல்லாம் ஒரு தாயின்னு சொல்லி உனக்காக என் புருஷன் வீட்டில் போய் சண்டை போட்டுக்கிட்டு வந்தேன்ல, என் புத்தியை சொல்லணும். நான் பாட்டுக்கு அந்த ஆள் பேச்சை கேட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுவிட்டு நீ ஒரு ஆளுன்னு சொல்லி உன்னைய நம்பி இங்கே வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இனிமே நீ கூப்பிட்டு பாரு, எம்மாடி வாரியாமா அப்படின்னு, அப்போ பாரு உன்னைய வச்சுக்கிறேன். நீ போறவ இங்க பாரு, கம்மனு வீட்டுல இரு, செருப்பு கூட போடாம எங்கடி போற? என் புருஷன் வீட்டுக்கு தான், வேற எங்க போவேன்? அப்பயே என் புருஷன் சொன்னான், கேட்டனா இந்த மரமண்டைக்கு ஏறலை, உன் குடும்பத்தை தாங்காதடி, உன் குடும்பம் 1 நாள் இல்லை 1 நாள் அதுங்க புத்தியை காட்டிடும்னு சொன்னான். கேட்காம இருந்தேன், அதுக்கு தான் நல்லா வாங்கி கட்டிட்டேன். ஐயோ, அவன் வந்தாலும் இவ காஞ்சு போய் தான்பா கிடக்குறா. என்ன போ, என்ன இடத்துல தான் பெத்தனோ தெரியல இவளாலாம். ஏங்க என்னதான் இருந்தாலும் அவள் இப்படி வந்தது ரொம்ப தப்புங்க. உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சி அவளை என்ன பேசுவாங்க, பயமாக இருக்குங்க. உங்கள் தங்கச்சி பேசின பேச்சுக்கு நம்மளால ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேச முடியல. இங்க பாரு, இந்த வீட்டில் உனக்கும் எனக்கும் முழு உரிமை இருக்கு, புரியுதா? இந்த சொத்து பத்து எல்லாமே எனக்கு தானே சொந்தம். எதுக்கு அதை விட்டுட்டு நம்ம போய் அங்கே கஷ்டப்படணும்? நம்ம எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருப்போம். யார் நம்மளை போக சொல்றாங்கன்னு பார்ப்போம். இல்லைங்க, எதுக்கு நம்ம விடாப்புடிய வீண் வம்பு பிடிக்கணும்? எதுவும் வேண்டாம், கம்முன்னு நம்ம பாட்டுக்கு இருப்போம். பயமாக இருக்குங்க. இங்க பாரு, உன்னை யாரும் இங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன், நீ எதை நினச்சி கவலைப்படாத. நான் இருக்கேன், அப்படியெல்லாம் உன்னைய ஒத்தையில் தனியாக தவிக்க விட்டுற மாட்டேன். இல்லைங்க ராணி, நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன், புரியுதா? அப்படியெல்லாம் உன்னை நான் ஒத்தையில் தவிக்க விட்டுறேன்னு நினைக்கிறியா? பார்த்துக்கலாம், விடு. சரிங்க. அம்மா ஏதாவது உன்னை பேசுனாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அதுக்கு பதில் நான் பேசிக்கிறேன். நீ என்னைக்கும் சண்டை போட்டுட்டு உனக்கு எந்த கெட்ட பேரும் வேணாம். எந்த கெட்ட பேராக இருந்தாலும் எனக்கு வந்தா போதும், உனக்கு எதுவும் வரக்கூடாது. இங்க பாரு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? ஆமாம்மா, இப்போ 2 பேரும் அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு தெரியல. இங்கே இருக்க வரைக்கும் 2 பேரும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இனி அங்கே போய் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நம்ம கூட நினச்சோன்னா போய் பிள்ளைய பார்க்கலாம், வைக்கலாம். வாய் வயிறுமா இருக்கிறதுனால ஏதாவது செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு இருந்துட்டு வருவேன். இனி என்ன பண்ணுவாங்களோ? இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா இங்கே வீடு இருக்க அலங்கோலத்துக்கு அவங்க எங்கே வந்து தங்குவாங்க? மழை எதுவும் வந்தால் உள்ளே ஒழுகிட்டு தெரியும். என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அதான் வாங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியல. நான் கூட நினச்சேன் இந்த வாரம் அந்த பிள்ளைங்க 2 பேரையும் கூப்பிட்டு விருந்து வச்சுருவோம் அப்படின்னு என் புருஷங்கிட்டலாம் சொல்லி வச்சேன். அதுக்குள்ளேயே இப்படி ஆகணும். என்னம்மா பண்ணுறது? அவள் வாங்கிட்டு வந்து வரான், அப்படி எதுவுமே நினைக்க மாட்டேங்குது. அவங்க வீட்லேயும் அந்த பெரியவங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் இருந்தோம்னா அது நமக்கு மரியாதையா? அது கேவலம் இல்லையா? சரி, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் அவங்க பிள்ளைகளாம் வாராங்கன்னு சொல்லும்போது நம்ம இருந்தோம்னா அது அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அது விடுங்கம்மா, விடுங்க. எதுக்கு அதை இதுன்னு போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் நினைக்கிறோம். ஆனால் என்ன, எல்லாரும் நமக்கு நல்லதாக நினைக்கிறாங்க. சுற்றி இப்படித்தான் நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது. விடுங்க, பார்த்துக்கலாம். நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்படியே உங்களை தவிக்க விட்டுருவோம். நீங்களாம் இருக்க தயவில் தாம்மா நான் வாழ்கிறேன். என்ன பண்ணுறது? போ, நேரமே சரியில்லை. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே
கொடுமை தலை விரிச்சு ஜங்கு ஜங்குன்னு ஆடுனுச்சான்ற கதை தான். என்கிட்ட போனாலும் என் பேத்திக்கு சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை. பெத்த தரப்பையும் பிள்ளை உண்டானதை கேட்டு இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து எப்படி இருக்கு உடம்புன்னு கேட்கல. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. இனி அங்கே அவளுக்கு என்னென்ன நடக்குமோ தெரியல. எல்லாம் மாப்பிள்ளையை தான் நம்பி இருக்கேன். அதெல்லாம் அந்த தம்பி நல்லபடியாக பார்த்துப்பாருமா. அதெல்லாம் நல்ல மனசுக்கார அந்த பையன். அந்த பையெல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பான். நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க.